நாளை விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் பூக்கள் மற்றும் பழங்கள் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை அளிப்பதற்கு எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். நாளை விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொருட்களின் விலை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் எந்த அளவிற்கு கவலையடைந்திருக்கிறார்கள், மேலும் பொருட்களை வாங்க எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள், விவரங்கள்? நாளைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சந்தையில் பொதுமக்களுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் பூக்கள் பழங்களுடைய விற்பனையும் என்பது அதிகரித்திருப்பது இல்லத்தரசி மற்றும் வியாபாரிகளிடையே, சில்லறை வியாபாரிகளிடையே மிகுந்த இதை ஏற்படுத்தியிருக்கிறது, கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்குமே விழா காலங்கள் என்றாலே கூட்டம் அதிகரித்து காணப்படும், அதே மாதிரி விற்பனையும் அதிகரித்து காணப்படும். அதே நேரத்தில் விலைகளை பொறுத்தவரையுமே அதிகரித்துதான் காணப்படும். பூக்கள் விலையை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாக கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லியின் விலை என்பது 1200 ரூபாயாக பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. சாமந்தி, கனகாம்பரம், முல்லை போன்ற பூக்களுடைய விலையும் கூட அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். சாமந்தி பூக்களை பொறுத்த வரைக்குமே கிலோ 200 ரூபாய்க்கு அதிகரித்திருப்பதாகவும், மல்லி போன்றவைகளும் அதிகரித்துள்ளது. ஜாதி போன்ற பூக்களுடைய அந்த ஜாதி மல்லி மற்றும் முல்லை போன்ற பூக்களுடைய விலையும் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்குமே பூக்கள் மற்றும் வாழை இலைகள், வாழைத்தார் மற்றும் அந்த வாழை இலையால் செய்யக்கூடிய அந்த தோரணங்களுக்கு முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. அதே போல பழங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் விநாயகருக்காக படைப்பதற்காக அந்த பழங்களுடைய விலை என்பதும் அதிகரித்து காணப்படுவதாக தான் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்மிடையே பழக்கடையில் இருக்கக்கூடிய பழக்கடை தலைவர் ஜெயராமன் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்கலாம். சார், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பழக்கடையில் பழங்களுடைய விற்பனை எப்படி இருக்கு, பழங்களுடைய விலை எப்படி இருக்கு? கோயம்பேட்டு மார்க்கெட்லேருந்து பழக்கடை ஜெயராமன் பேசுகிறேங்க. தற்பொழுது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வியாபாரிகள் அதிக ஆர்வத்துடன் மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி கிலோ ஒன்றுக்கு 20-30 ரூபாய் குறைவு. இமாச்சல் ஆப்பிள் அதிகமாக மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தோட இந்த வாரம் வந்து ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு இமாச்சல் ஆப்பிள் வந்து 30 ரூபாய் வீழ்ச்சி. கடந்த வாரம் 200-250 ரூபாய் விற்ற ஆப்பிள் 150 180 வரைக்கும் தான் வியாபாரம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா விசேஷ பொருட்கள் சோளம், கம்பு, விளாம்பழம், பேரிக்காய் இவை அனைத்தும் விலை அதிகம். ஏன்னா சரக்கு வர்றது கம்மி, அதனால வந்து விலை கூடுதல் விலைக்கு. கொய்யாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 75 ரூபா 80 ரூபா கிலோ விற்குது. கடந்த வாரம்லாம் 50 ரூபா 60 ரூபா விற்ற கொய்யாப்பழம் கிலோ இன்னைக்கெல்லாம் வந்து 70 ரூபா 75 ரூபா. விலைவாசி கூடனாக்கா அந்த விசேஷ பொருட்கள் தான் விலைவாசி கூட, மற்ற பொருட்கள் விலைவாசி குறைவு. பொதுமக்களுடைய வரத்து, வியாபாரிகளுடைய வரத்து எப்படி இருக்கு? பொதுமக்கள் வந்து இனிமே தான், அதாவது நாளைக்கு ஒரு 10 மணி வரைக்கும் மார்க்கெட்டில் அந்த விறுவிறுப்பு இருக்கும். வியாபாரிகள் சரி, பொதுமக்களும் சரி. வியாபாரிகள் இன்று இரவு இல்லை நாளை காலை 8 மணியோட வியாபாரத்தை முடிச்சுக்குவாங்க. பொதுமக்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து கொண்டே இருப்பார்கள். முதலில் வருபவர்கள் வியாபாரிகள் தான். ஏன்னா அவங்க தங்களுடைய கடைகளுக்கு இங்கே வரக்கூடிய சரக்குகளை வாங்கி செய்து தங்களுடைய கடைகளை வியாபாரம் பண்ணுவாங்க, விற்பனை நடக்கும், விற்பனைக்காக வருவாங்க. பொதுமக்கள் இதற்கு பிறகுதான் வருவாங்க. அதே நேரத்தில் கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்குமே முறையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. எந்த விதமான அந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கையோ நிர்வாகமோ அல்லது போலீசார் தரப்பிலிருந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்குமே அதனை சுற்றிலும் என்பது மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தப்பட்டு அங்கேயே வியாபாரம் செய்வதால் போக்குவரத்து என்பது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பினை சரி செய்வதற்கு போலீசார் தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதிகாலை 3 மணிக்கு வந்தவர்கள் எல்லாம் இல்லம் திரும்புவதற்கு 6 மணிக்கு மேலாக ஆகிறதெல்லாம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பூந்தமல்லி நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்குமே வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறை ஏற்கனவே விழா காலங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும் என்பது இங்கு வரக்கூடிய வியாபாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் விநாயகர் சதுர்த்தி என்பது தமிழர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் பொதுமக்கள், வியாபாரிகளுடைய வரத்து என்பது அதிகமாக இருக்கும். அதனால் காவல்துறை இந்த விழாவினை நடத்துவதற்கு, கோயம்பேடு வருவதற்கு ஏதுவாக திட்டமிட்டு அதற்கான பாதைகளை வகுத்து கொடுத்திருந்தால் எளிதாக இருந்திருக்கும். இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்காது என்பதெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது.
தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.